முத்தே, அந்த பண்ணையாரு நம்ம அம்மாவை கண்ணத்துல அரைச்சிட்டான்ப்பா. முத்து, அறிவாளோட எங்கடா போற? என் அம்மா மேல கை வச்சவனை நான் உயிரோட விட மாட்டேன். சரிடா, வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடு. நான் ஒரு கொலைகாரனோட அம்மாங்கிற கெட்ட பேரோட பைத்தியக்காரியா அனாதியா அலையிறேன். உன் கோபத்தை அறிவாளால காட்டாது, அறிவாளை காட்டு. நீ பெத்த தாய் உண்மையிலேயே மதிக்கிறவனா இருந்தா என் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த கடங்கார மூஞ்சில அவன் பணத்தை விட்டேறி. அப்பதான்டா நீ உண்மையிலேயே ஆம்பளை. என் புள்ள அம்மாவை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா. முதல்ல அந்த கடனை நீ தீத்துரு, இந்த கடனை நான் தீத்துக்கிறேன். இப்போ தெரியுதா அந்த போட்டியில கலந்துக்க நான் ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னு? கலந்துக்கணும்னு நினைச்சேன் சரிதானே. ஒருவேளை போட்டியில தோத்துருந்தா நிச்சயமா ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேடையில நான் பாடின பாட்டு என்னுடைய பாட்டு இல்லை, அது தேவின்னு சொல்லி கொடுத்த பாட்டு. மனசு உடைஞ்சு போயிருந்த நேரத்துல தேவி தான் இந்த பாட்டு போட்டி பத்தி ஒரு நாள் சொன்னா. அவ தான் என்னை மட்ராஸ் அனுப்பி வச்சா. அவ எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டை வச்சுதான் நான் இப்போ என் அம்மாவோட கடனை தீர்க்க போறேன். தேவி என் வாழ்க்கையில மறக்க முடியாது. இது அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு கொண்டு வந்த கயிறு. என் ஞாபகார்த்தமா எப்பவும் உங்க கையிலே இருக்கணும். இதை கட்டிட மாட்டேன். எங்க இருக்கீங்க? அம்மா முத்து, அம்மா நீங்க வாங்கம்மா. எங்கடா? நீங்க வாங்கம்மா சொல்றேன். நீங்க ஏறு. இந்தாங்கம்மா, நம்ம பண்ணையாரையாவுக்கு வட்டி முதலமா கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் உங்க கையாலேயே கொடுத்துருங்க. அம்மா, என் கடனை நான் கொடுத்துட்டேன். உங்க கடன் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அதுவும் பண்ணையாரையாவை கொடுத்துருங்க. என்ன பண்ணையாரையா, இப்போது ஒத்துக்கிறீங்களா நான் ரோஷமான ஆம்பளை? போடா. எங்க அப்பாவை அடிச்சுட்டு இங்கிருந்து போயிடுயா, உனக்கு நான் இங்கேயே சமாதி கட்டிடுறேன்டா. அம்மா 2 நிமிஷம் உட்காருங்க. முத்து, பயப்படாதீங்க, உட்காருங்க.
பண்ணியாரையா, போற காலத்துல நம்மளை காப்பாத்துறது நாம சேர்த்து வச்சுக்கிற சொத்து இல்ல, நாம பெத்து வச்சுக்கிற புள்ளைங்க. இனிமேலாவது சொத்தை சேர்க்கறதை நிறுத்திட்டு புள்ளைய ஒழுங்கா ஒழுக்க கத்துக்குங்க. How is it? சூப்பர் நைனா. இத பெத்ததுக்கு 2 எருமையை வளர்த்திருக்கலாம்.